ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சுங்க டபுள் கலர் பீட்ஸ் வந்து எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டபுள் கலர் எம்போஸ்டு ஸ்டிச்சு. இதுக்கு நம்ம எம்போஸ்டு ரோப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம டைரெக்டாக அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போடலாம். ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சோட கண்டினியூஷன் தான். கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது. உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிங்க. எப்பவும் போல் மெஷின் த்ரெட்டு நாட் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 8 பீடை லோட் பண்ணிவிட்டு அதை க்ராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச், தென் வந்து மறுபடியும் ஒரு 8 பீடு. எவ்வளோ பீடு நம்ம பிகினிங்கில் எடுக்கிறோமோ அவ்வளோ நம்பர்ஸ் கரெக்டாக எடுத்துக்கணும். லோட் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் பேக்கில் போய் ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அகெயின் 8 பீடு லோட் பண்ணிக்கிறோம். அது ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறதுக்கு லாக் ஸ்டிச், பேக்கில் போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இந்த ஸ்டிச் கம்பல்சரி போடணும். ஸோ இதே மாதிரி நம்ம எவ்வளோ லைன்ஸ் 4 லைன் வந்து க்ராஸாக கொடுத்தா போதும். அதாவது இந்த ரெட்டை வந்துட்டு நம்ம க்ராஸாக 4 தடவை கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு லைன் போகிறதுனா போட்டுக்குங்க. அங்கே இருந்துட்டு மறுபடியும் 8 பீடை கொடுத்துட்டு அதை க்ராஸாக கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அதை அப்படியே பேக்கில் கொண்டுட்டு போய் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அங்கேருந்து மறுபடியும் 8 லோட் பண்ணுறோம், கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். இதே தான். எவ்வளோ நம்பர்னால் க்ராஸாக 4 லைன் போடும்போது ஆப்போசிட்டில் போடுற லைனும் 4 லைனு க்ராஸாக போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் இது 4 க்ரீனை வந்து கொடுத்து முடிச்சுக்கலாம். கொடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரெட்டை வந்துட்டு பிகினிங்கில், அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எங்கே முடித்தோமோ, எங்கே லைன் முடியுதோ அங்கே வந்து ரெட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள் நம்ம 4வது லைன் எங்கே முடிச்சோமோ அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து ஒரு 8 பீடை கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அகெயின் நம்ம அந்த அப்படியே கொண்டுட்டு போய் லாங் ஸ்டிச் ஒன்று பண்ணுறோம், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச், தென் அங்கேருந்து மறுபடியும் 8 பீடை லோட் பண்ணுறோம். உங்களுக்கு பீடு வந்து எச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஒரு சில பீட் பெருசாக இருக்கும், ஒரு சில பீட் சிறுசாக இருக்கும். ஸோ 7 போட்டாலும் ஓகே, 8 போட்டாலும் ஓகே. அதாவது அந்த லைன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 4 தடவை வந்துட்டு இந்த ரெட்டை கொடுக்குறோம். கொடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் க்ரீனை கொடுக்குறோம். க்ரீனை அதே மாதிரி நம்ம எங்கே அந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ராஸாக கொடுக்குறோம். இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு புரியலைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். ஆல்ரெடி பார்த்த ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறனால இதை நான் ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ புது கிளாஸாக இருக்கும்போது உங்களுக்கு லாங் வீடியோவாக கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஷார்ட் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண்டு வரைக்கும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கடைசியில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.